வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆடி 18 ஆடி பெருக்கு. இன்றைக்கி வந்து யாரெல்லாம் வந்து நியூ மேரீடாக இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கு சாமி கும்பிட்றவங்க எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. நியூ மேரீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி மேரேஜ் லைஃப், நல்லபடியாக வந்து வாழ்க்கையை வந்து தொடங்குங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, புதுசாக தாலியெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நடந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பக்கம் வெளியே வந்து கிளம்புறோம். இத்தனை நாள் கழித்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து விலாகை கண்டினியூவாக பாருங்கள். காலையில் வந்து எந்திரிச்சு டீ அப்படியே வந்து பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக எல்லாம் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் வந்து ஆள் அந்த இது செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. அப்புறம் விலாக் தொடங்கணுன்னே சொல்ல வேண்டாம். இந்த விலாகை வந்து எண்டில் வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், இல்லாட்டினா இடையில கூட நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த விலாகில் வந்து வந்த ஒரு 2 கமெண்ட்டுக்கு வந்து கம்பல்சரி நான் வந்து இந்த விலாகில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலேயே அதை பற்றி பேசி நான் டென்ஷன் ஆக வேண்டாம் அப்படிங்கிறக்காக அதை வந்து நான் சொல்லலை. கடைசியில் வந்து சொல்கிறேன், இல்லை இடையில கூட கம்பல்சரி சொல்லிடுவேன். அப்படி நான் மறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னமோ கமெண்ட்டை பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. ஷார்ட்ஸாக கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பையன் நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, தம்பி நைட்டில் நல்லா தூங்குறான். நான் சத்தியமாக தூங்க மாட்டேன், நான் வர சுத்தமாகவே தூங்க மாட்டேன், கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று நைட்டுன்னா சுத்தமாக தூங்கலை. எப்பயும் தூங்கலை, முழிச்சிட்டு தான் படுத்திருக்கான். இப்பயும் தூங்கலை, முழிச்சிட்டு தான் படுத்திருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடெல்லாம் கூட்டிகிட்டு டீ குடிச்சாச்சு. வீடெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வெளியே கிளம்புறோன்னு சொன்னீங்களா, வெளியே போகும்போது சாப்பிட்றதுக்கு உணவு, சோறு வந்து நம்மளுக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாட்டை வீட்டிலேருந்தே கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. வீட்டிலேருந்து எப்போவுமே நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போனோம் அப்படின்னா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும், வீட்டை கூட்டணும். மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? டீ வைக்கலாம், டீ வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பாத்ரூமில் இருக்கணும் டிவியும். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு வேறு, வீட்டில் சாமி பண்ணும். தம்பி எந்திரிச்சிட்டான், தம்பி இப்படியா பார்த்துட்ருக்குறாங்க. வாசலில் சாணி போடணும். துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எல்லாம் சாயந்தரமே துவைச்சி எல்லாம் காய போட்டாச்சு. அப்பா, இந்த பையன் தூங்கவே முடியலைங்க. இந்த பையன் நம்மளை தூங்கவே விட மாட்டேங்கிறான். பார்க்காத, அம்மாளும் மகனும் சேர்ந்துக்கிட்டு, அம்மாளும் மகனுக்கு வேறு ரூமே ரெடி பண்ணியிருக்கு. தப்பு பண்ணிட்டு நாங்கள் டீ வச்சுட்டு அப்புறம் என்னென்னு பார்க்கலாங்க. நல்லா தூக்கம் நைட்டு பிரியாவுக்கு. இப்போ எந்திரிக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்லா தூங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏங்க கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க, தம்பி என்ன பண்ணுறான்னு. இதை தாங்க பண்ணுறான் நைட்டு எல்லாம். ஐயோ, பகலில் அவன் பண்ணுறது கூட தாங்கிடலாம், நைட்டு பண்ணுறது சத்தியமாக தாங்க. ஏன்னா நான் பகல்லையும் தூக்கமில்ல, நைட்டும் தூங்க விட மாட்டேங்கிறேன். ஐயோ அப்பப்பா, நீங்கள் நினைக்கலாம் பகலில் தூங்கல, நீங்கள் தூங்கலாம்ல. அப்போ தானே நம்ம வேலையை நம்ம பார்க்க முடியும், நம்ம வேலையை பார்க்க முடியும், சமைக்க முடியும், கழுவ முடியும், வீட்டை கூட்ட முடியும், துணியை துவைக்கணும், திருப்பி நம்ம சாப்பிடணும். அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி விடிஞ்சிரும். அப்ப காலையில சாப்பாடு மதியான சாப்பாடு விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது காப்பி இப்போ தான் போட்டுச்சு. காப்பி குடிக்கலாமா? காப்பி ஆறி போயிடும். வாங்க டீ சாப்பிட்லாம். காப்பி சாப்பிடலாம். நான் டீ இருக்கிறது வீட்டில் 2 பேரும், ஒரு ஆளுக்கு டீக்கு ஒரு ஆளுக்கு காப்பி. அப்படித்தான் போயிட்டுருக்கு போல. நைட்டு வந்து பூ கட்டிட்டு அப்படியே விட்டாச்சு. நேற்று, அதாவது நேற்று வீடு தொடச்சது இல்லாமல் நேற்று சாயந்தரமும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வீட்டை தொடச்சி விட்டேன். நம்ம அங்கேயும் இங்கேயும் நடந்திருப்போம், கசகசன்னு இருக்கும் அப்படிங்கிறனால நேற்று வந்து வீட்டை தொடச்சி விட்டாச்சு. மாமா வந்து சாணி
சாணி போட்டுட்ருக்காரு. வாசலுக்கு சாணி தொளிக்கிறாங்க. போதுமா? இந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து நான் துவைச்சி போட்டேன். எல்லாத்தையும் துவைச்சி போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இது ஃப்ரீயாக இருக்கும். நோம்பினால் அதுமா அழுக்கு துணி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கசகசான்னு இருக்கும். அதனால தான். ஓகே, நீ வாங்க நம்ம போய் கூட்டி விட்டுட்டு. தண்ணி வச்சுட்டேன். கூட்டி விட்டுட்டு ஏம்மா என்ன சாப்பாடு வச்சுக்கலாம்? புளி சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, எதுன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னால் செய்யலாம். நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஆமாம், நம்ம கிளம்பிட்டு சொல்லலாம். சரி, ஓகேங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா வேலையாகாது. அதனால் வந்து போய் அரிசியை ஊற வச்சுருவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. புளி சாப்பாடு செய்யலாம். ரொம்ப நாள் ஆச்சு புளி சாப்பாடு செஞ்சு. அதனால் வேறு போயிடுச்சு. சாப்பாடு வந்து எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மாமா வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க. தம்பி அழுகிறான். வழியாக சாப்பிட்றதுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு. புளி சாப்பாடு அதோட 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. தட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு கட்டப்பையில் நம்ம வச்சுக்கலாம். பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு ஃபேம்பஸ்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாப்பா குளிச்சிட்டாங்க. இனி நான் குளிக்கணும், மாமா குளிக்கணும். வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து சாரி கிட்டியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சாரி கிட்டி வெளியே கிளம்புறோம். மாமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். தலையெல்லாம் சீவி பவுடர் போட்டெல்லாம் அடிக்கலாம். ஐயா கிளம்பிட்டாங்க. பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. தம்பி மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு சாரி கிட்டி வெளியில் போயிருக்கோம். ஐயோ, நானே சொல்லிட்டேனே. நான் இது அப்புறமா தான் சொல்லுவேன். சாமியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 1 மாதம் கழிச்சு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ விளக்கு போட்டு சாமி கும்பிட்டா சரி. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு வந்து கோயில் கிளம்பிட்டோம். இன்ட்ரடக்ஷன்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். பிரியா வந்து இப்போ சாப்பிட்றாங்க. சாப்பிடலாம். புளி சாப்பாடு தம்பிக்கு 30 முடிஞ்சு முதல் முறையாக வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. வீட்டில் விளக்கத்தினா தான் அந்த திருப்தியே வருது நமக்குலாம். என்னோட குட்டி முருகா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வாங்க, எங்களோட நீங்களும் வாங்க. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க. ஓகேங்களா? ஏமா இந்தாம்மா கிளம்பிட்டோம். அப்போ இணைஞ்சு ரெண்டு இங்கே வந்துடு. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. அப்பா தூங்குறியா? நடிக்காத. இவ்வளோ நேரம் வந்துட்டு இடிச்சிட்டியா? கோயில்கிட்ட வந்துட்டோம். எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு தான் வந்துருக்குறோம். வந்துட்டு அவ்வளோதான். கோயில் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் கோயில் தண்ணியில் போய் ஆற்றுல விளையாடுறேன். அதுக்காக வந்து சாமி படுறதுக்காக வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. போனால் தான் தெரியும். போய் கூட்டத்தை பார்க்கல. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கோயில் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு கோயில். காமிக்க
அங்கே யாரும் இல்லை, யாரும் இல்லை. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் நிற்கிறோம். அக்கால தேங்காய் என்ன உடைக்க கோயில் போயிருக்காங்க. கொஞ்சம் மாசாணியம்மன் கோயில். ஆமாம், நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எல்லாச்சும் மாசாணியம்மன் கோயில் தான் வரணும். சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. சாமி காமிக்க முடியாது, கோபுரம் வேணா காமிப்பா. வீடியோலாம் எடுக்க கோபுரத்தை வேணா காமிப்பா. சாமியெல்லாம் கும்பிட்டோம் நிம்மதியாக. இன்னும் நல்லா பார்க்க முடியல சாமி. ஆமாம், இப்போ அதாவது காசுலாம் போகிறதுல கூட பார்க்க மாட்டேங்குது. இந்த காசு கட்டி போகிறதுல பார்க்கவே முடியல. இன்னொன்னா 900 காசு வச்சு சுற்றி தரம் கொடுங்கன்னு மொத்தமாக வாங்கிட்டாங்க. இதில் புலம்பக்கூடாது, அப்புறம் விடு. புலம்பக்கூடாது, வாங்கிட்டாங்க 900 ரூபாங்க. சரி, அக்கங்களாம் தேங்காய் உடைக்க போயிருக்காங்க. நானா பரவாயில்ல, 500 தான். கடைசிக்கு ஒரு வாழைப்பழம் தான் மிச்சமா. தேங்காய் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி 900 ரூபாக்கா. கடை பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா மகன். மிட்டாய் கடை. என்ன மிட்டாய்? லிப்ஸ்டிக் மிட்டாயா? சைனி கைனியா? மம்மி டாடியா? ஏத்தங்க அங்கே போய் அத்தை கடையில் வாங்கிக்கலாம். சரியா, வாங்கிக்கலாம். என்ன வாங்கியிருக்கீங்க? ஏய், கேராம்பழம். இது ஸ்டார் ஃப்ரூட். என்ன பழம்? கேராம்பழம். நாங்கள் அப்போ அப்படி தான் சொல்லுவோம். இப்போ என்னையா வாங்குனீங்க? ஸ்டார் ஃப்ரூட்டியா? கேட்டால் ஸ்டார் ஃப்ரூட்டுங்க ஒன்று கொடுங்க. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டு போய் 2 கொடுத்துட்டு வரேன். யாரு? பிளாக்கி ஸ்டார் அண்ணாவா? அது என்னது? 90 கிட்ஸ் மிட்டாய் தான் நல்லா விற்கிது. இதுதான் வேற எந்த மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இது வேணும், இது வேணும், இது வேணும். எப்படி இருக்கு? நல்லா உணர்த்தியா இருக்கா? ஏய், அளவா தின்னு பையனுக்கு சேராமல் போயிருப்பது காரத்தை நீ விஷமாக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிற. ஏத்தங்கம் இப்போ எதுக்காகனா சாப்பிட்றதுக்காக நான் பாட்டிருப்போம். சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம் இல்லைங்களா, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. டேய் தம்பி, இந்த பக்கம் வாடா. கீழே தான் நிற்கிறானா, ரோட்டில் இல்லைல்ல? சாப்பிட்லாம் வாங்க, சாப்பிட்லாம். என்ன சாப்பாடுனா புளி சாப்பாடு. பாப்பாவுக்கு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இடையிலேயே வந்து அக்காவும் அவங்களாம் வந்து இறங்கிட்டாங்க. நிவர்த்தியா பாப்பா, கீதாக்கா அவங்களாம் வந்து அவங்க இது வந்தோடனே அங்கே இறங்கிட்டாங்க. அவங்க ஸ்டாப் வந்தோடனே அவங்க இறங்கிட்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு கார் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் விலாகை கண்டினியூ பண்ணலாம். காலையிலேருந்து பேரனை பார்க்கலன்னு வந்துட்டாங்க. பேரனை பார்க்குறதுக்கு யாரு தங்கம்? அது யாரு தங்கம்? இது என்னடு தங்கம்? எடுத்து கொடுத்த சேலையை 1 வருஷமா வச்சு இன்னைக்கு தான் கட்டி. நல்லா இருக்கு சார். போன வருஷம் பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்து இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஏன் 1 வாரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க? அந்த சேலை தள்ளி போயிரும்னு இதை கட்டிட்டாங்க. அது வேற எதுக்காவது கட்டிக்கலாம்னு தள்ளிடுவாங்க. அம்மா அதை குடிங்க. டீ குடிக்கிறீங்களாடி செல்லுமையிலே? டீ வேணுமா வரிக்கு வேணுங்களா? வரிக்கு வேணுங்களா? உங்களுக்கு வரிக்கு வேணுமா? வரிக்கு வேணுமாடி? வரிக்கு வேணுங்களோடி செல்ல குட்டி?
குழந்தைகிட்ட இப்படி பேச்சு கொடுத்தா தான் அது பேசுங்க. என்னடி தங்கம் விடிய விடிய உட்காந்து நீ பேச வேண்டியதில்லை. ஏன் அதென்ன தூக்கணும் தூக்கணும் கிளம்ப. சரியா? இவ்வளோ நேரம் படுத்துட்டேன் வீட்டு தான் கிடந்துச்சு. அதான் பாப்பா உடனே அப்பா என்ன மூஞ்சி காமிக்க கூடாது, மூஞ்சி காமிக்க கூடாது. தங்கக்குட்டி 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 இங்க பாரு. குடிப்பாங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நைட்டு சாப்பிட்றதுக்கு டின்னரே செய்கிறோம். வந்து கொஞ்சம் நேரம் Tired இல்ல. நிறைய நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். டீ வச்சு குடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம். கையலை அது இல்லாமல் என்னன்னா சாப்பாடு இருக்கு அப்படின்னு நினச்சி அவரும் விட்டுட்டாரு. நான் அவர் பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஏதாவது செய்வேன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பாராட்டிருக்குது அப்படின்ட்டு நானே விட்டுட்டேன். இப்போ நான் சமைக்க வரும்போது தான் தெரியும் சாப்பாடு அவருக்கு இல்லை அப்படின்ட்டு. சொல்லாமல் இருந்தால் எப்படி தெரியும்? இல்லை ஏதாவது கடையில் வாங்கிட்டு வாங்கியிருந்தால் கூட நான் ஒரு அழுத்து விட்டு போய் வாங்கிட்டு வந்துருக்கு. எதுவுமே சொல்லலை. சரி புளி சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் என்ன குண்டாவை திறக்கவே இல்லை. நான் காலையில் முன்னு போட்டு சாப்பிட்டதோட சரி சரி பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை கிளறிக்கலாம் அப்படின்னு தக்காளி வெங்காயத்தை வந்து வணக்கி விட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்திருப்பேன் இன்றைக்கி ஒரு 2 கமெண்ட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அந்த கமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது இதில் நான் சொல்கிறேன். எப்படி விளாகில் தான் கமெண்ட் பண்ணுறாங்க. நீ வந்து விளாகும் பார்ப்பேன் சரியா? உனக்காக தான் வந்து இந்த ரிப்ளை வீடியோ. சரி ஓகே. அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அம்மா கிட்ட வந்து நான் பேசினேன். அவங்க வந்து என்ன அப்படின்னா அம்மா வயசு தான் அவங்களுக்கு. என்னை வந்து ரொம்ப எப்படின்னா பட்டுமா நல்லா சாப்பிடுங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்குங்க, தம்பி ரொம்ப கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த அம்மாட்ட வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு இது கூட மிஸ் பண்ணாமல் அம்மா வந்து பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை ஃபோனில் வந்து அவங்க பேசல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படின்னா இந்த வீடியோ நான் வந்து அம்மா கையால் சாப்பிடணும் அப்படின்னு நினச்ச அந்த போட்ட வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் என்னைக்கா இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நான் உனக்காக சமைச்சு கொடுப்பேன், நீ அந்த சாப்பாடு வந்து சாப்பிடணுமா, நானாக ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் இந்த விளாக் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேரியம்மா ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோமா, எந்த ஜென்மத்தில் கடமைப்பட்டிருக்கோம் தெரியாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பேசுனாங்க என்கிட்ட. எப்படி பேசுனாங்க அப்படின்னா ஒரு அம்மா எந்த அளவுக்கு நம்மளை கேர் பண்ணி பேசுவாங்களோ அந்தளவுக்கு பேசுனாங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா, ரொம்ப நன்றி. ஓகே இவங்களை வந்து ஓகே ரொம்ப நன்றி. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து விளாக் பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா நீ எதுக்கு வந்து பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். ஓகேங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் சிரிக்கிறது உங்களுக்கு எந்த விதத்தில் கஷ்டத்தை கொடுத்துருது அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா என் சிரிப்பில் நான் சிரிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்க்குறீங்க? அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா அது நீங்கள் தான் ரிப்ளை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரிப்ளை பண்ணீங்க? என்னமோ ஒரு கமெண்ட் அது நீங்க தான் ரிப்ளை பண்ணீங்க. நான் தம்பியோட ஃபேஸ் காமிக்காது. அதாவது நாங்க தெரியாம கேக்குறோம். சரி நீங்களே ரிப்ளை பண்ணுங்க. நான் ஏதாவது கோவத்துல ஏதாவது தம்பியோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க சிஸ்டர்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து கண்டிப்பா சிஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, இன்னொருத்தவங்க சேனலில் போய் பாருங்க, அவங்களாம் உடனே போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பம், நாங்கள் போடலைன்னா அது எங்களோட விருப்பம். அந்த கேட்ட சிஸ்டர் எங்ககிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு பதில் நான் சொல்கிறேன். இவர் எதுக்கு இடையில வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு அவங்க அவ்வளோ ஓப்பனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க சேனல்லே பார்க்கலாம். நீ ஏன் இருக்கிற எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் போய்க்காங்க. முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உங்கள் புருஷனையுமே இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டேங்க. நான் சேம் அதே மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர், எங்களோட மனசு எங்களோட கேரக்டர் இந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி நாங்கள் அவனை காமிக்கவே மாட்டோம் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கோட தம்பி நேத்தோட தம்பிக்கு 30 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா?
அவனை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது பண்ணாதது எங்களோட இது. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ரிவீல் அது ஒரு பண்ண குட்டி ஒரு இது ஓகேங்களா. அதை ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக அவனை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட கிடையாது. 30 முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பச்சை குழந்தை இல்லைங்களா, கேமராவை கொண்டு போய் கண்ணுக்கிட்ட காமிக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்களே பண்ண மாட்டீங்க. நிறைய பேர் நாங்கள் வீடியோ எடுக்கும் போது கூட தம்பி கிட்ட கேமராவை கொண்டு போகாதீங்க சிஸ்டர், இது தப்பான ஒரு விஷயம். அவர் முத்தம் கொடுக்கும் போது கூட சொல்லியிருந்தீங்க தம்பிக்கு வாய் வச்சு முத்தம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிருந்தீங்க. தப்பு, அது பண்ணாதீங்க அப்படின்னு நீங்களே நிறைய எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. பால் கொடுக்குறீங்க பிரியா, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்களே அட்வைஸ் பண்ணல. நிறைய போட்டோம்னா நீங்களும் திட்டுவீங்க. இல்ல நிறைய பேருக்கு வந்து தெரியுது. சில பேர் யாரோ ஒரு சிலர் இந்த மாதிரி கமெண்ட் பண்றது அவங்க கிடக்குறாங்க. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம எப்படி சீன் போடுறோமா இந்த ஒரிஜினாலிட்டியே நம்ம இது தானாங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்களுக்குலாம் ரீப்ளை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை அவங்களோட புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு வந்து எனக்கு இந்த ரெண்டுக்கும் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுக்காக அவங்க பேசுகிறாங்க ஒரு பக்கம், எங்களுக்காக அவங்க கூட போய் வந்து சண்டை போடுறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஏன் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா. அதே மாதிரி நீ கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபரை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் விசாரிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். யாரோட பேருமே நான் கேட்கல, சாரி எனக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் சாமி நிம்மதியாக கும்பிட்டு வந்தாச்சு. தம்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் முடிஞ்சு இன்னும் வந்து கோயிலுக்கு போனால் வீட்டிலே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் இதில் வந்து 30 முடிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா, அப்போ தான் வந்து குழந்தைக்கு வந்து வேங்க பொட்டு வைப்போம், பொட்டு வந்து வைப்போம். இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து பொட்டு வச்சுருக்கோம். நம்ம அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அவனை வந்து நம்ம காமிக்கிறோம். ஓகேங்களா, நம்ம இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த விளாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே நிமிஷம் இருங்க, தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கிறேன், இல்லாட்டினா குழப்பம்னு போயிடும். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு இவரும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாரு. கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காம அந்த பாயிண்ட் கொடுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய் டாடா. பாய். நீங்கள் எங்கள் அந்த சைடு நின்று சொல்கிறதுக்கு தெரியாது.